Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா class 10 chapter 1 relation and function ஓட exercise 1.5 ல உள்ள first introduction பார்த்துட்டு அப்புறம் example sums பார்க்கலாம். 1.5 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா first composition of functions. Composition of functionsனா என்னன்னு first இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம் f such that a to b and g such that b to c னு ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். இது வந்து ரெண்டும் functions. இது ரெண்டும் ஒரு two functions. Then the composition of f and g. f ஐயும் g ஐயும் எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா g composition of f னு சொல்றாங்க. அப்ப இந்த சென்டர்ல ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறது தான் வந்து composition. இது எப்படி டினோட் பண்ணனும்னா composition னு சொல்லணும். அப்ப g composition of f is defined as the function. ஒரு ஃபங்க்ஷன்ல இதை டிஃபைன் பண்ணோம்னா g composition of f of x is equal to g composition of f of x equal to இது எப்படி டிஃபைன் பண்றாங்க g into f of x. அப்ப இந்த காம்போசிஷனை எடுத்துட்டு g bracket போட்டு f of x னு எழுதணும். if for all x belongs to a. இப்போ இது வந்து g composition of f of x க்கு இங்க நாங்க சொல்லிருப்போம். இப்போ இங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க. இது a ங்கற ஒரு ஃபங்க்ஷன், இது b ங்கற ஒரு இது c ங்கற ஒரு செட். இப்போ a செட் b செட் c செட். இப்போ a ங்கற செட்ங்கிறது x ன்னு எடுத்துக்கறாங்க. இது f of x. இது வந்து g into f of x. அப்ப இங்க இருந்து இது போகும்போது f, இங்க இருந்து இங்க போகும்போது g, இது மொத்தமா போகும்போது g into f of x ன்னு இங்க வந்துருது. இப்போ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கறாங்க. அந்த சென்டர்ல சர்க்கிள் மாதிரி போறது தான் காம்போசிஷன் அர்த்தம். இப்போ இங்க வெறும் g composition of f of x னா g into f of x ன்னு எழுதுறாங்க. இப்போ நம்ம f composition of g of x அப்படினா இப்போ f composition of g of x இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா f into g of x அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ அடுத்தது composition of three functions. இது நம்ம வெறும் two functions தான் பார்த்தோம். இது நம்ம three functionsக்கு பார்ப்போம். இப்போ three functionsக்கு என்ன பண்ணணும்? 4 செட் எடுத்துக்கணும். a b c. இதுல எதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம்னா fங்கற ஒரு ஃபங்க்ஷன், gங்கற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இங்க two functions தான். இங்க three functionsனா fங்கற ஒரு ஃபங்க்ஷன், gங்கற ஒரு ஃபங்க்ஷன், hங்கற ஒரு ஃபங்க்ஷன். அப்ப three functions நம்ம இங்க எடுத்துக்கிறோம். 4 செட் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ using composition function f composition of g and g composition of h. இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா f composition of g bracket க்ளோஸ் பண்ணிட்டு composition of h ன்னு எழுதணும். அது மாதிரி f composition of bracket திரும்பி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி g composition of h ன்னு போடணும். bracket சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதுதான். இது நம்ம என்ன பண்ணலாம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நம்ம எழுதலாம். அப்ப f composition of g composition of h is equal to f composition of g composition of h ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க? a ல இருந்து b, b ல இருந்து c, c ல இருந்து d. இப்போ a ல இருந்து b க்கு f, b ல இருந்து c க்கு g, g ல இருந்து h க்கு c ல இருந்து d க்கு h ஆ போகுது. இப்போ இததான். இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சம் போட போறோம். நமக்கு வெறும் f composition of g அப்படினு கொடுத்துட்டாங்கன்னா f into g of x. அப்ப g of x ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க. அதை போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி f of x ஓட வேல்யூ வந்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடணும். x வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் இதோடது. வெறும் ஃபார்முலா நம்ம இப்படி தான் எழுதணும். நம்ம நார்மலா f composition of g அப்படினு கொடுத்துட்டாங்கன்னா f into g of x அப்படின்னு எழுதணும். g composition of f அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா g into f of x அப்படின்னு எழுதணும். இப்போ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா f composition of g composition of h அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா f into இல்லை f composition of g into h of x. ஃபர்ஸ்ட் நான் இங்கே உள்ளதை முடிச்சுக்கிறேன். இந்த காம்போசிஷனாக தூக்கிட்டு வெறும் h of x ன்னு போட்டுக்கணும். திரும்பி அதுக்கப்புறம் இதை எழுதும் போது f into g into h of x அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இதே மாதிரி தான் நம்ம இப்போ சம்லையும் யூஸ் பண்ணுவோம். இதில் ஐடென்டிஃபை த கிராஃப் பை லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். எப்படி கிராஃபை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் போகுது. இதோட எப்படி இதை வந்து நம்ம எழுதலாம்னா f of x is equal to mx plus cன்னு எழுதுறாங்க. m வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை கிராஃபில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபங்க்ஷன்னா இது ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷன். இதோட ஃபார்முலா வந்து f of x is equal to x தான் இருக்கும். இப்போ வெறும் x மட்டும் இருந்துச்சு அப்படின்னா
இதை வந்து எக்ஸ்னால் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான். அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் டேர்ம்ஸ் கிராஃப்லனா இதுவும் தான் பாசிட்டிவ் டேர்ம்ஸ், இது ரெண்டும் நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்துடும். இப்போ நம்மளுக்கு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். ஓகேவா, லீனியர்னாலே ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ இந்த கிராஃப் வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். இது ரெண்டும் என்ன நம்பர்? பாசிட்டிவ் நம்பர். இது ரெண்டும் நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸாக மாறும் அப்படின்னா மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸும் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் வந்துடும். அதனால இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டிருக்காங்க f of x is equal to xன்னு சொல்லி. இது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷனுக்கு. அடுத்தது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு f of x equal to minus x. அப்படியே இங்கே போட்டிருக்க லைனை அப்படியே இந்த சைடு போடணும். இதே ஸ்ட்ரெயிட் லைனில் போடணும். போட்டோன்னா இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ் மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் தான் வரும். அப்போ நம்மளுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்துடும் f of x equal to minus xன்னு வந்துடும். இப்படி தான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிராஃபில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான் இருக்கும். லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா f of x equal to இது பேர் தான் மாடுலஸ். இந்த ரெண்டு கோடு போட்டிருக்கிறது தான் மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. ப்ளஸ் எக்ஸ்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து வரும். மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோலேருந்து வரும். அப்போ லெஸ் தென் ஜீரோனா ஃபுல்லாக மைனஸாக வந்துடும். கிரேட்டர் தென் ஜீரோனா ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்துடும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வரும்னா இங்கேருந்து ஜீரோ, இந்த ஜீரோலேருந்து ஃபுல் பாசிட்டிவ்னா இங்கே எக்ஸு, இந்த ஜீரோலேருந்து நெகட்டிவ்க்கு போகுதுன்னா இது மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்தது குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா f of x is equal to ax square plus bx plus c. ஓகேவா, இதான் வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்முலா. இது நம்ம எப்படி வந்து இப்போ ஃபங்க்ஷன், டொமைனு, ரேஞ்சு, கிராஃப்லாம் எப்படி ஏறுது அப்படின்னா இப்போ இதில் வந்து f of x is equal to x ஸ்கொயர்னு வரும். f of x equal to x ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா வெறும் பாசிட்டிவில் ஃபுல்லாக பாசிட்டிவில் தான் வரும். அப்போ இந்த கிராஃப் வந்து ஒரு பேரபுலாவாக இப்படி ஏறும். அப்போ இங்கே ஜீரோலேருந்து பேரபுலாவாக எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ். அதே நெகட்டிவில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா அதே இருக்குது அப்படியே டவுன்வேர்ட்ஸாக கீழே இறங்குனுச்சுன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவாக வந்துடும். அதான் இப்போ வந்து இந்த கிராஃப் வந்து என்ன வருது? பேரபுலாவாக மேலே ஏறுனுச்சுன்னா அது எக்ஸ் ஸ்கொயரு, அதே அப்படியே கீழே இறங்குனுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அடுத்தது கியூபிக் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்முலா ax கியூப் ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d. கியூபில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா கியூபிக் ஃபங்க்ஷன், ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன், மறந்துடாதீங்க. இப்போ இது வந்து ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அப்போ இந்த கிராஃப் வந்து f of x equal to x கியூபுக்கு வரும். இப்போ x கியூபுக்கு வரும்னா கியூபிக் அப்படிங்கிறதுனால 3 பாயிண்ட் வரணும். இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அதனால தான் கிராஃப் வந்து இப்படி போய் இப்படி போயிருக்கு. ஓகேவா, இப்போது இங்கேருந்து இங்கே போய் இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த சென்டரில் ஜீரோவில் ஒரு பாயிண்ட் வரும், இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அதனால தான் கியூபிக் ஃபங்க்ஷன்ஸ் இப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா எக்ஸு தான் நார்மல் ஃபங்க்ஷன். இப்போ f of x equal to xன்னு தான் சொல்லணும். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா 1/xன்னு மாறும். அதனால தான் இங்கே f of x equal to 1/xன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இப்போ இதில் எப்படி கிராஃப் இருக்குது அப்படின்னா இங்கே மேலே ஒரு பாதி பேரபோலா இருக்குது, இங்கே கீழே இப்படி ஒரு பேரபோலா இருக்குது. அப்போ இது ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும்? பாசிட்டிவில் இருக்கும். இது ஃபுல்லாகவே நெகட்டிவில் இருக்கும். இப்போ இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுங்கும் போது சியில் தான் டிஃபைன் ஆகும். f of x equal to cன்னு சொல்கிறது தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வெறும் ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் தான் டிஃபைன் ஆகும். ஏதோ ஒரு நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறதோ அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே f of x equal to c இஸ் a கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா இங்கே இருக்க ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறதா இதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.